கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் இப்படி ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். நல்லா கவனிங்க. என் இக்கட்டில், அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இக்கட்டு வருகிறது. சிலர் இக்கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அது என்னதான் அவங்க இக்கட்டுக்குள்ளே இருந்தாலும், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் நான் விழுந்துட்டேன், இப்படி தான் யோசிக்கிறார்களோ தவிர, ஒருவர் கூட தன் உதடுகளை திறந்து நான் அந்த நாளில் இருக்கும்போது என்ன பொருத்தனை பண்ணினேன். ஒருவேளை நம்ம கஷ்டப்படுற காலத்தில் ஆலயமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், என்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு அப்படி செஞ்சிருவேன், கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வேன், சர்ச்சுக்கு இது வாங்கி கொடுத்துருவேன், அது வாங்கி கொடுத்துருவேன், நம்ம சொல்லிடுவோம் பாருங்கள். ஆனால் பணம் வந்த பிற்பாடு நாம் அதை மறந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம தான் அடுத்து வாங்கணும் எண்ணத்துல தானே போய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை மறந்து போயிடுவோம். அதனால தான் இப்படி ஒரு வசனத்தை அவர் எழுதுறார். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து, நான் என்ன சொன்னேன்னு முதல்ல யோசிப்பேன். எனக்கு ஒரு இக்கட்டு வருதுன்னா நான் என்ன சொன்னேன்னு முதல்ல யோசிப்பேன். இந்த பிரச்சனை ஏன் வருது, ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இந்த காரியம் மட்டும்னா நான் யோசிப்பேன். யோசிச்சுட்டு என் வாயில் சொல்லிய என் பொருத்தனைகளை நான் கர்த்தருக்கு செலுத்துவேன், உமக்கு செலுத்துவேன்னு சொல்கிறார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர்கிட்ட ஏமாற்ற முடியாது. நீங்கள் மனுஷன்ட ஏமாற்றலாம். உனக்கு பணம் தாரேன், எனக்கு இந்த காசு வந்தால் நான் தாரேன், இந்த பணம் வந்தால் தாரேன், இந்த இடம் வந்தா தாரேன், இதையாவது ஒன்று சொல்லி நம்ம மனுஷனை ஏமாற்றிடலாம். ஏன்னா மனுஷன் யாரும் கேட்க முடியாது. ஆனால் கர்த்தர் கையில் கேட்பார். பைபிள் சொல்லுது, பொருத்தனை செய்வது அது காட்டிலும் செய்யாமல் இருப்பது நலம். அது நமக்கு இப்போ தான் தெரியும். இப்போ பணம்லாம் சொத்துலாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த யோசனை வரும். அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறத ஈஸியாக சொல்லிடுவோம். அதனால தான் அவர் அப்படி எழுதுறாரு. அதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் கூட கவனமாக பொருத்தனை பண்ணுங்க. நீங்கள் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கட்டாயம் கார் வாங்குவீங்க, கட்டாயம் பில்டிங் மேலே பில்டிங் வாங்குவீங்க. அதனால் நீங்கள் கொடுத்து தேவனுக்கு நிறையாது. ஆனால் நீங்கள் பொருத்தனை பண்ணும்போது ரொம்ப கவனமாக நிதானமாக சொல்லி பழகுங்க. இல்லை ஒருவேளை பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஒரு டைரியில் எழுதி வைங்க, அதை கர்த்தருக்கு செலுத்திடுங்க. அதனால் செலுத்தினாதான் அந்த பிரச்சனை உங்களை விட்டு மாறும், அந்த போராட்டம் உங்களை விட்டு மாறும். நம்மளுடைய உள்ளான சிந்தை அவர் அறிந்திருக்கிறார். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனால் இந்த வசனம் அதுதான். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். நம்ம செலுத்தலைன்னா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டம் இருக்கும். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வசனத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன்ப்பா. இதில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால கர்த்தாவே இதை புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வசனத்தின்படி வாழட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.